வாங்க. நான் 2 ஆட்டுத்தலை வாங்கியிருக்கேன். இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வர மாதிரி. இப்போ இதை நம்ம அலசிட்டு காட்டுறேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற கெட்ட நீர்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு, பெரிய கப்பால் 1 கப்பு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட்டு. இவ்வளோதாங்க இதுக்கு பொருள். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் காயிட்டுங்க. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டாச்சு. இப்போது கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இப்போது 1 கப்பு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க, ஒரு சிட்டிகை. வச்ச பச்சை மிளகாய் அதையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாமே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொண்ணு வரல வதங்கி வரணுங்க. இந்த ரத்தத்தை நம்ம நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இது மாதிரி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு நம்ம வச்சுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதை நம்ம நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு. இஞ்சிங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். இதையும் இதில் நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாங்க. நல்லா வாசனை வர மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. இப்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். அதை ஊற்றிக்கலாம். அந்த ரத்தத்தையும் அதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டுறாதீங்க. ஏற்கனவே ரத்தத்தில் உப்பு போட்டு தான் நம்ம கழுவி எடுத்துருக்கோம், அந்த கெட்ட நீர்லாம் வர்றதுக்கு. உப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாங்க. இப்போது லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கலரி விட்டுக்கலாங்க. உப்பு போட்டுறாதீங்க. தேவையான லாஸ்ட்டில் நம்ம உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. ஏற்கனவே நம்ம ரத்தத்தில் உப்பு போட்டு தாங்க ஊற வச்சு அந்த கழுவி எடுத்துருக்கோம். அதனால் இப்போ உப்பு இல்லைன்னு நம்ம போட வேணாம். அதுக்கப்புறம் உப்பு இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாங்க. பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம மூடிலாம் போடக்கூடாது. மூடி போடாததான் நம்ம இதை மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். மூடியே போடக்கூடாதுங்க. இப்போது இதை மாதிரி நல்லா கலரி விட்டோம்னா நல்லா புட்டு மாதிரி நல்லா வெந்து வருங்க. மூடி எக்காரத்துக்கு மூடி போட்டுறாதீங்க. மூடியே போடக்கூடாது. இப்போது ரத்தம் இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று நம்ம முழு ரத்தத்தை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கல் உப்பு போட்டு கழுவிட்டு இட்லி கொத்தில் வச்சு ஆவி கட்டிக்கிட்டு நம்ம கட்டங்கட்டமாக போட்டு கூட பண்ணலாங்க. 2 ஐட்டமாக இதை பண்ணலாம். நான் இப்போ அது மாதிரி பண்ணலை, புட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரத்தம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இல்லையா கொத்தமல்லி, அதை இதில் தூவி விட்டுக்கலாம். என்னன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.